பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியுமாக உங்கள் வீட்டிற்குள் வந்து உங்களோடு சேர்ந்து தேவனை துதிப்பதிலும் அவருடைய வசனத்தை தியானிப்பதிலும் உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பதிலும் மிகுந்த சந்தோஷம். நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நிமிஷம் வரை தேவன் நமக்கு நல்ல சுகத்தை பலத்தை தந்திருக்கிறாரே, கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் கூட தேவனுடைய அன்பு என்பது அது ஒரு வித்தியாசமான அன்பாக இருக்கிறது. இந்த உலகத்தில் யாரும் காட்டாத ஒரு அன்புதான் தேவனுடைய அன்பு. எல்லாவற்றிற்கும் மேலான அன்பு, தாய் தகப்பன் அன்பை விட மேலான அன்பு. எனக்கு அன்பானவர்களே, இந்த அன்பு என்ன செய்கிறது நம்மை என்று பார்க்கும் பொழுது, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். தேவனுடைய அன்பு நம்மை ஆசீர்வதிக்கிற அன்பாக இருக்கிறது. ஆனால் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படியும் போது அந்த அன்பு நமக்கு செயல்படுகிறதாக இருக்கிறது. சாதாரணமா பாருங்க, ஒரு தாயும் தகப்பனும் இருக்கிறாங்க, நாம இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள், எந்த பிள்ளை நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குதோ அந்த பிள்ளை மேல கண்டிப்பா ஒரு அன்பு, தனி அன்பு இருக்கும். ஆமா, ஒரு மதிக்கத்தக்க அன்பு இருக்கும், விரும்பத்தக்க ஒரு அன்பு இருக்கும். அதே போலதான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் மீது தேவனுடைய அன்பு அது மிகவும் வித்தியாசமான அன்பு. அந்த அன்பு நமக்கு என்ன செய்கிறது என்று பார்க்கும்போது அது நமக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. அவர் எபினேசராக நமக்கு உதவி செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதனால தான் பாருங்க, சங்கீதம் 118ஆம் சங்கீதத்தில் பாருங்க 13ஆம் வசனத்துல, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். நம்மை விழ வைக்கக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்தில் அநேகம் உண்டு, மனிதர்களால தான் வரும். இயேசுவே சொன்னார், உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று சொல்லி. ஆமா, நாம நடைமுறையிலையும் பார்க்கிறோம். எத்தனையோ காரியங்களை டிவியில பார்க்கிறோம், பேப்பர் நியூஸ்ல பார்க்கிறோம், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாம பார்க்கிறோம். அப்போ நம்மை விழத்தள்ளக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்தில் அநேகம் உண்டு. அவை எல்லாவற்றிலிருந்தும் நாம் தப்பிக்கப்பட வேண்டுமானால் அதற்கு உதவி தேவைப்படுகிறது. அதனாலதான் சொல்லுகிறார், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். அது கடனாக இருக்கலாம், கடன் பாரமாக இருக்கலாம், வியாதியின் கொடுமையாக இருக்கலாம், இன்னும் என்ன பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் நம்மை தள்ளி நம்முடைய வாழ்க்கையை சீர்குலைக்கக்கூடியதாக இருக்கலாம். நான் என்ன செய்வேன் என்று கலங்கலாம், திகைக்கலாம். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிறார் பாருங்க, கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார், அவர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே சங்கீதம் 118ஆம் சங்கீதம், அதே சங்கீதம் 8ஆம் வசனத்தில் பாருங்க, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலா. அப்போ அவர் மனுஷனை என்னை விழும்படி தள்ளினான், ஆனா கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லும் போது நம்முடைய நம்பிக்கை தேவன் பேரில் இருக்கணும், மனுஷன் பேரிலே இருக்கக்கூடாது.
நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய அன்பு, நம்முடைய பற்று தேவன் பேரில் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அடுத்த வசனத்துல பாருங்க, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். பிரபுக்கள், அதிகாரிகள், எந்த காலத்துல பாத்தீங்கன்னா எங்க போனாலும் லஞ்சம் தான். எந்த ஆபீஸுக்கு போனாலும் சரி, நான் நிறைய காரியங்களை பார்த்திருக்கிறேன். ஆமா, லேண்ட் விஷயமானாலும் சரி, என்ன பிரச்சனைனாலும் பாருங்க, ஆமா காசு கொடுக்கலன்னா வேலை நடக்காது சார். அந்த டேபிள்ல இருந்து அடுத்த டேபிள் போனா அங்க காசு கட்டினாதான் போகும் சார் அப்படின்னே சொல்லுவாங்க. இப்படி எங்க போனாலும் சரி. ஆனால் தேவனை நாம் நம்பும் போது, அவர் பேரில் பற்றுதலா இருக்கும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க 10ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க, எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், என்னை சுற்றி கொண்டார்கள். நான் வெளியே போக முடியாது, உள்ளே வர முடியாது, அந்த சூழ்நிலையில் இருக்கிறேன். ஆனா விசுவாசத்தோட நம்பிக்கையோட சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேவனுடைய அன்பு நம்மை இவ்விதமாக பாதுகாக்கிற அன்பாக இருக்கிறது. இன்னும் 12ஆம் வசனத்தில் பாருங்க, தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல் அணைந்து போவார்கள். அவரே சொல்லிட்டு அவரே விசுவாசத்தோடு நம்பிக்கையோட சொல்றார். அதனாலதான் நாமும் அப்படி சொல்லணும். ஆமா, சுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்காதபடி, சுற்றி இருந்தாலும் தேவன் எனக்கு உதவியாக இருந்து காரியங்களை செய்வார் என்று நம்பிக்கையோட சொல்லுங்க. உங்களுக்கு உள்ளே ஒரு தைரியம், ஒரு புதிதாக பிறக்கும். அந்த தைரியம் உங்களை வாழ வைக்கும். தேவனுடைய அன்பு உங்களை வாழ வைக்கும். அவருடைய அன்பு நமக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. காரணம், இந்த உலகத்தில் நம்மை தள்ளி விழ பண்ணக்கூடிய காரியங்கள் அநேகம் உண்டு. ஆமா, மனுஷனா இருக்கலாம், பிரபுக்களா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், எந்த வியாதியாக இருக்கலாம். ஆனா எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நாமும் சொல்லணும், ஆமா, பிரச்சனைகளையே நாம் பேசிக்கொண்டு இருக்க கூடாது. தேவன் எனக்கு இதையும் செய்வார், செய்து முடிப்பார் என்று சொல்லணும். இரண்டாவதாக, அவருடைய அன்பு நம்மை பார்க்கிற அன்பு, நம்மை காண்கிற அன்பாக இருக்கிறது. ஆமா, எசேக்கியாவுடைய வாழ்க்கையில பாருங்க, ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். வியாதி வந்துட்டு இன்னும் அடுத்தாப்புல மரணம் தான் என்கிற சூழ்நிலை. எசேக்கியா ஏற்கனவே தேவனை நம்பி அநேக காரியங்களை வெற்றி பெற்றவன். அந்த எசேக்கியாவுக்கு வியாதி, அதுவும் மரணத்தை நெருங்குகிற வியாதி, மரணத்துக்கு ஏதுவான வியாதி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் ஒருவேளை நீங்களும் கூட அநேக பலவீனத்தின் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கலாம். தேவனுடைய வார்த்தை பாருங்க, இந்த நாளில் உங்களை தேடி வருகிறது அவருடைய அன்பு. எசேக்கியாவுக்கு அந்த வியாதி வந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி போய் சொல்லுகிறான், வீட்டுக்கே போய் சொல்லுகிறான், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர், உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். ஒரு தீர்க்கதரிசி அப்படி போய் சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று போய் சொல்லுகிறார். தீர்க்கதரிசிக்கு அவ்வளவு ஒரு மரியாதை. உடனே என்ன செய்கிறா பாருங்க, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை, நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான வார்த்தை. 3ஆம் வசனம், ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். பாத்தீங்களா, தேவனுடைய அன்பு நம்மை சுகப்படுத்த வேண்டுமானால், நம்மை பலப்படுத்த வேண்டுமானால், நம்மிடத்திலேயும் சரக்கு இருக்கணும். என்னது சரக்குன்னா என்னது? ஆமா,
பாருங்க, உண்மை இருக்கணும், உத்தமம் இருக்கணும், நலமான காரியங்களை நாம செய்யணும். அப்ப நாமும் எசேக்கியாவை போல சொல்லலாம், ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உண்மையா இருந்தேன், ஆண்டவரே உத்தமமாக இருந்தேன், உம்முடைய பார்வைக்கு நீர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி நலமானதையே நான் செய்து கொண்டிருந்தேன் என்பதை நினைத்தருளும், கொஞ்சம் நினைத்தருளும் என்று மிகவும் அழுதான், விண்ணப்பம் பண்ணி அழுதான் என்று பார்க்கிறோம். பாருங்க, உடனே தேவனுடைய வார்த்தை அங்கே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வருகிறது. உடனே அவர் சொல்லுகிறார் பாருங்க 5ஆம் வசனத்துல, ஆமா நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் விண்ணப்பத்தை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்கள் அவருடைய 15 வருஷம் கூட்டுவேன், உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன், நீ கலங்காத என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எங்களுடைய தகப்பனார் ஜான் சார் என்று சொல்லுவாங்க எல்லாரும். எங்க அப்பா டீச்சரா வேலை பார்த்தாங்க மூக்குப்பேரியில சென்ட் மார்க்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல. எங்க அப்பா டீச்சர், எங்க அம்மாவும் டீச்சர் தான். ஆமா, எங்க அப்பா ரிட்டையர்ட் ஆன பிறகு அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. அப்போ செக் பண்ணும்போது அந்த 3 வால்வும் அடைபட்டு இருக்கிறது, உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க சென்னையில. எங்க அப்பா சொன்னாங்க, 1 வாரம் எனக்கு டைம் தாங்க டாக்டர், என் பிள்ளைகள்லாம் தெலுங்கானா ஆந்திராவில் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நான் போயிட்டு 1 வாரத்துல வந்து உங்களுக்கு அட்மிட் ஆயிடுறேன் உங்க இடத்துல அப்படின்னு சொல்லி உடனே அவர் 1 வாரத்துக்குரிய மாத்திரை எல்லாம் கொடுத்து அனுப்பியிருந்தார். எங்க அப்பா வரங்களுக்கு வந்தாங்க. வந்து ஒரு 3 நாட்கள் கழித்த பின்பு காலையில ஒரு 5 மணி 6 மணி அந்த நேரத்திலே மறுபடியும் அந்த இருதய வேதனை வந்தது. இருதய வேதனை வந்தது. ஐயோ, பிள்ளைகள் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் உழைச்சி காலையிலே ராத்திரி லேட்டா வந்திருப்பாங்கன்னு சொல்லி யாரையும் எழுப்பல. ஆனா ஒண்ணு செய்தாங்க. என்ன செய்தாங்க? எசேக்கியாவை போல ஒரு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, காரணம் எங்க அப்பா டீச்சர் வேலை பார்த்ததுல, வாத்தியார் வேலை பார்த்ததுல 1 நாள் கூட லீவ் எடுக்கலங்க. 1 நாள் கூட அவங்க லீவ் எடுத்ததே கிடையாது. கிட்டத்தட்ட 30 வருடங்கள் லீவ் எடுக்கவே இல்லை. எப்பவும் சொல்லுவாங்க, ஆமா தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லுவான். சொல்லி அப்படியே வாழ்ந்து காட்டினான். அதனால தேவனிடத்துல மன்றாடினாங்க, எப்படி நான் மன உண்மையா இருந்தேன், உத்தமமா இருந்தேன், தேவனே எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்தீரே, எனக்கும் என் ஆயுசு நாளை கூட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பாருங்க, உடனே அந்த அறையிலே ஒரு தேவ பிரசன்னம், தேவ அன்பு இறங்கி வந்தது. என் மகனே என்று சொல்லி தேவன் அவர்களை தேற்றி பலன் கொடுத்து, இப்பவும் இருக்கிறாங்க. 98 வயசு. ஆமா, சர்ச்சுக்கு போவாங்க, கண் பார்வை குறையில, கண்ணாடி போடாமலே வாசிப்பாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. எதற்கு சொல்லுகிறேன் என்றால், தேவனுடைய அன்பு என்பது அது விவரிக்கவே முடியாது. நம்மிடத்திலும் தேவனுடைய குணங்கள், தேவனுடைய கிரியைகள் நம்மிடத்தில் காணப்படணும். அப்போ நம்ம கேட்டும் போது தேவன் செய்வார். அதனால தான் எசேக்கியாவும் சொன்னார் பாருங்க, எசாயா 38:19, நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான், தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். எங்க அப்பா என்கிட்ட சொன்னாங்க, காலையில பாரியா, நான் இப்படிதான் ஜெபம் பண்ணேன், நீங்க எல்லாம் படுத்து கிடந்தீங்க, உங்களை நான் எப்படி எழுப்ப என்று சொல்லி நான் அப்படியே இருந்தேன். ஆனா தேவனுடைய அன்பு அந்த அறைக்குள் வந்தது, என்னை தைரியப்படுத்தினது, என்னை பலப்படுத்தினது. பாருங்க, அதுக்கு பிறகு அந்த ஆபரேஷன் நடந்தது. இப்போ 98 வயசு, கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆகிவிட்டது.
15 வருஷம் கேட்டாங்க. தேவன் இன்னும் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்து அவர்களை பலப்படுத்தினார். ஆகையினால கவலைப்படாதீங்க, இந்த நாளிலும் தேவன் நமக்கும் செய்வார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் செய்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் பார்க்கும்போது பாருங்க, அவருடைய அன்பு நமக்கு சுகத்தை தருகிறது. முதலாவது நாம பார்த்தோம், அவருடைய அன்பு நமக்கு என்ன செய்கிறது? உதவி செய்கிறது. இரண்டாவது, அவருடைய அன்பு நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. மூன்றாவது, அவருடைய அன்பு நமக்கு சுகத்தை தருகிறதாக இருக்கிறது. மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தையாலும் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் என்று நாம பார்க்கிறோம். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. ஸ்திரீகளுக்கு தெரியும் அந்த பலவீனம் எப்படிப்பட்டது என்று. 12 வருஷம் எப்படி அந்த அம்மா தாங்கி இருப்பார். அது மட்டுமல்ல, தனக்கு உண்டானதெல்லாம் கொடுத்து விற்று எல்லாம் பார்த்து இன்னும் வருத்தம், ஐயோ இவ்வளவு செலவு பண்ண ஒரு சுகம் கிடைக்கலையே என்கிற வருத்தம். அதனாலதான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னது மட்டுமல்ல, செய்து காட்டினார். அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு செய்து காட்டினது. அதனாலதான் அவருடைய அன்புக்காக தான் ஜனங்கள் ஏங்கி ஓடுகிறாங்க. சும்மா ஏதோ ஒரு காரியம் கிடையாது. பாருங்க அங்க என்ன நடந்தது பாருங்க. வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி அவருடைய வஸ்திரத்தை தொடுகிறாள். ஜன கூட்டம் அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் ஓடி போய் வஸ்திரத்தை தொட்ட உடனே அவள் சுகமடைந்தாள், ஆரோக்கியம் அடைந்தாள் என்று பார்க்கிறோம். இயேசு உடனே சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ மகளே, நீ உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வேதனை நீங்கி சுகமாய் இருக்க தேவன் விரும்பி இந்த வார்த்தையினால் இந்த நாளில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வியாதியில் ஒரு வேளை கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், பல வேதனைகளினால சோதனைகளினால நீங்கள் மூழ்கி இருக்கலாம். இந்த நேரத்தில் அவருடைய அன்பு உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்கள் பிள்ளைகளையும் மூடும். பெரிய காரியங்களை இன்றே தேவன் நம்ம எல்லோருக்கும் செய்வார். கவலைப்படாதீங்க. அதனாலதான் ஒரு பாட்டு, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எசேக்கியா சொன்னார் அல்லவா, உயிரோடு இருக்கிறவனை உம்மை துதிப்பான் என்று. உயிர் உள்ளவரை நாம் துதித்துக் கொண்டே இருப்போம். அந்த அன்பை பறைசாற்றுவோம். தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் நாம் எல்லோரும் சேர்ந்து பாடப் போகிறோம். விசுவாசத்தோடு பாடுவோம், நம்பிக்கையோடு பாடுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். ஆமென். Thank you Lord. Amen. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை
உதவி செய்தீரே, நீங்க இன்னமும் உதவி செய்வீங்கப்பா. உங்களுடைய உதவி எனக்கு தேவை. ஆமென். Thank you Lord. எல்லாம் சேர்ந்து Thank you Lord. Thank you Holy Spirit. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆமென். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அவர் நம்மை காண்கிற தேவன், நம்மை கண்டுபிடிக்கிற தேவன், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிற தேவன். தகப்பனும் தாயும் தன் பிள்ளைகளை பார்த்து கொண்டே இருப்பார்கள். எல்ரோயி எல்ரோயி. ஆமென். Thank you Lord. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. ஆமென். எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. இந்த நிமிஷம் வரை நல்ல சுகம் தந்தீர். ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் பலவீனத்தில் இருக்கலாம், சுகவீனத்தில் இருக்கலாம். அவருடைய அன்பு உங்களுக்கு சுகத்தை தரும், பலனை தரும். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் உற்சாகமாக. ஆமென். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய்,
ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எல்லாம் சேர்ந்து ஆராதனை 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 ஆராதனை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய அன்பு நமக்கு உதவி செய்கிறது. நீ என்னை விழும்படி கீழே தள்ளினாய், ஆனால் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். இந்த உலகம் நாம் விழும்படி கீழே தள்ளுவதற்கு பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கும். உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் மக்கள், உலகத்தில் நடக்கிற எல்லாவித அக்கிரமங்கள், அநியாயங்கள் நம்மை கீழே விழத்தள்ளும். ஆனால் கர்த்தரோ நமக்கு உதவி செய்தார். நாம் அவரை நம்பும் போது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருக்கும் பொழுது அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்மை காண்கிற தேவன். எசேக்கியா ராஜாவை கண்டு, எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருட ஆயுசை கூட்டிக் கொடுத்த தேவன். அது மட்டுமல்ல, 12 வருடமாக பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரியை தேவன் இயேசு கண்டு அந்த வருத்தத்தில் இருந்து, அந்த பாடுகளில் இருந்து, உபத்திரங்களில் இருந்து சுகம் கொடுத்து, மகளே உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டு இந்த பாடலை பாடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று இந்த நாளிலும் உங்களை பார்த்து தேவனுடைய பிரசன்னம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எந்த பலவீனமாக இருந்தாலும் சரி, எந்த சுகவீனமாக இருந்தாலும் சரி, எந்த சோதனை இருந்தாலும் சரி, தேவன் இந்த நேரத்தில் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ வேதனை நீங்கி சுகமாயிரு, சமாதானத்தோட போ என்று சொல்லி இந்த நாளில் உங்கள் வீட்டிற்குள் உங்களுக்குள் அவருடைய சமாதானத்தை அனுப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தகப்பனே, என் மேலும் உடைய கிருபை தாங்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.